Hello, my dear lovely friends. What's up? This is the second video of auxiliary verb. So, இந்த வீடியோல வந்து நாங்க could and couldn't பத்தி பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே நான் போட்டேன் கேன் அண்ட் கேன் பத்தின வீடியோ நீங்க பார்க்கலாட்டி ஸோ அதை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு லெசன் முழுசா புரியும். ஸோ இருந்தாலும் நான் கேன் அண்ட் கேன் பத்தி சின்னதா ஒரு ரீகேப் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கேன் சொல்லி சொன்னா ஏதாவது ஒரு விஷயம் எங்களால செய்ய ஏனும் சொல்லி சொல்றதுக்கு நாங்க கேன் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ப்ரெசன்ட் திங், அதாவது நிகழ்காலம். எங்களால ஒரு விஷயம் செய்ய ஏலும் சொல்லி சொல்றதுக்கு சொல்லுவோம். அதே மாதிரி கேன்ல நெகட்டிவ் பாத்தீங்கன்னா கேன் நாட் கான்ட்ராக்ட் ஆகி கேன்ட் வருது. கேன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் எங்களால செய்ய இயலாது சொல்லி சொல்றதுக்கு நாங்க கேன்ட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி குட் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நாங்க செஞ்சோம், எங்களால செய்ய முடிந்தது சொல்லி சொல்றதுக்கு நாங்க குட் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி குடன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் எங்களால செய்ய முடியல அப்படின்னா ஏற்கனவே முடியல, இப்ப இல்ல ஏற்கனவே முடியல சொல்லி சொல்றதுக்கு நாங்க குடன்ட் யூஸ் பண்ணோம். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஷீ குட் பாஸ் தி எக்ஸாம். அவளால எக்ஸாம் பாஸ் பண்ண முடிஞ்சது. இப்ப முடியும்னு சொல்லி சொல்லல, ஏற்கனவே முடிஞ்சதை பத்தி தான் இப்ப சொல்றாங்க. அதே மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க. ஷீ குடன்ட் பாஸ் தி எக்ஸாம். அவளால எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல. குட் நாட் கான்ட்ராக்ட் ஆகி எடுத்த குடன்ட் வருது. அதே மாதிரி பாசிட்டிவ் கொஸ்டினை பாருங்க. குட் ஷி பாஸ் தி எக்ஸாம். சோ இது ஒரு கொஸ்டினா வரக்குள்ள குட் வந்து முதல்ல வரும். அதே மாதிரி ஷி த டூ ஆஃப் தி சென்டென்ஸ், அதாவது இந்த பாஸ் சொல்ற வெர்ப செய்யற ஆள், அதாவது ஷி வந்து ரெண்டாவதா வரணும். குட் ஷி பாஸ் தி எக்ஸாம். அவளால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடிஞ்சதா? அதே மாதிரி நெகட்டிவ் கொஸ்டின் பாருங்க. couldn't she pass the exam. could not contract ஆகி couldn't வருது. அதே மாதிரி the do of the sentence she ரெண்டாவதா வருது. couldn't she pass the exam. அவளால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியலையா கேட்கறதுக்கு couldn't she pass the exam சொல்லி சொல்லு. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவுதான் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாட்டி பிரயோஜனம் இல்லை. ஸோ இப்போ வந்து நாங்க இந்த ஒரு செட்டை, இந்த 4 சென்டென்ஸ் அடங்கிய ஒரு செட்டை நாங்க இப்ப 3 times ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஷீ குட் பாஸ் தி எக்ஸாம். அவளால எக்ஸாம் பாஸ் பண்ண முடிஞ்சது. ஷீ குடன்ட் பாஸ் தி எக்ஸாம். அவளால எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல. குட் ஷி பாஸ் தி எக்ஸாம். அவளால எக்ஸாம் பாஸ் பண்ண முடிஞ்சதா? குடன்ட் ஷி பாஸ் தி எக்ஸாம். அவளால எக்ஸாம் பாஸ் பண்ண முடியலையா? ஸோ செகண்ட் ரவுண்ட். நீங்க வந்து நான் சொல்றதுக்கு அப்புறம் எனக்கு பின்னால சொல்லிக்கிட்டே வந்தாதான் இந்த சென்டென்ஸ் அவலத்தை உங்களால பார்க்காம சொல்ல இயலும். சோ அவளால எக்ஸாம் பாஸ் பண்ண முடிஞ்சது. ஷீ குட் பாஸ் தி எக்ஸாம். அவளால எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல. ஷீ குடன்ட் பாஸ் தி எக்ஸாம். அவளால எக்ஸாம் பாஸ் பண்ண முடிஞ்சதா? குட் ஷி பாஸ் தி எக்ஸாம். அவளால எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல. குடன்ட் ஷி பாஸ் தி எக்ஸாம். சோ தேர்ட் ரவுண்ட். ஷீ குட் பாஸ் தி எக்ஸாம். அவளால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடிஞ்சது. இப்ப முடியும்னு சொல்லல, ஏற்கனவே முடிஞ்சதை பத்தி தான் சொல்றோம். ஷீ குட் பாஸ் தி எக்ஸாம். அவளால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடிஞ்சது. ஷீ குடன்ட் பாஸ் தி எக்ஸாம். அவளால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல. குட் ஷி பாஸ் தி எக்ஸாம். அவளால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடிஞ்சதா? குடன்ட் ஷி பாஸ் தி எக்ஸாம். அவளால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல. சோ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா யூ குட் கேட்ச் த பஸ். உங்களால பஸ்ஸ பிடிக்க ஏண்டது. இப்ப ஏழும்னு சொல்லல, ஏற்கனவே ஏண்டது அப்படின்னா பஸ்ஸ பிடிக்க முடிஞ்சிச்சு சொல்றது. அதே மாதிரி யூ குடன்ட் கேட்ச் த பஸ். உங்களால பஸ்ஸ பிடிக்க ஏழல. குட் யூ கேட்ச் த பஸ். உங்களால பஸ்ஸ பிடிக்க ஏண்டதா? குடன்ட் யூ கேட்ச் த பஸ். உங்களால பஸ்ஸ பிடிக்க ஏலாம போச்சா? சோ இந்த சென்டென்ஸை வந்து நாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சோ ரவுண்ட் 1. யூ குட் கேட்ச் த பஸ். உங்களால பஸ்ஸ பிடிக்க ஏண்டது. யூ குடன்ட் கேட்ச் த பஸ். உங்களால பஸ்ஸ பிடிக்க ஏழல. குட் யூ கேட்ச் த பஸ். உங்களால பஸ்ஸ பிடிக்க ஏண்டிச்சா? குடன்ட் யூ கேட்ச் த பஸ். உங்களால பஸ்ஸ பிடிக்க ஏழலையா? சோ நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்களும் வீட்ல இருந்து சொல்லணும். அப்பதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். சோ செகண்ட் ரவுண்ட்.
யூ குட் கேட்ச் த பஸ். உங்களால பஸ்ஸை பிடிக்க ஏண்டது. யூ குடன்ட் கேட்ச் த பஸ். உங்களால பஸ்ஸை பிடிக்க ஏழல. குட் யூ கேட்ச் த பஸ். உங்களால பஸ்ஸை பிடிக்க ஏண்டதா. குடன்ட் யூ கேட்ச் த பஸ். உங்களால பஸ்ஸை பிடிக்க ஏழலையா. ஸோ தேர்ட் ரவுண்ட், யூ குட் கேட்ச் த பஸ். உங்களால பஸ்ஸை பிடிக்க ஏண்டது. யூ குடன்ட் கேட்ச் த பஸ். உங்களால பஸ்ஸை பிடிக்க ஏழல. குட் யூ கேட்ச் த பஸ். உங்களால பஸ்ஸை பிடிக்க ஏண்டதா. குடன்ட் யூ கேட்ச் த பஸ். உங்களால பஸ்ஸை பிடிக்க ஏழலையா. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பயுமே சொல்ற மாதிரி இந்த மாதிரி நீங்க வேற வேற சென்டென்ஸ் எடுத்து மேக் பண்ணி அதையும் நீங்க வீட்டுல ப்ராக்டிஸ் பண்ணணும். Practice makes you perfect at all time. See you next time in another video. Bye bye. Don't forget to practice.